மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இரக்க குணம் இருக்குங்க. ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபாடு உடையவங்களாக இருப்பாங்க. அடுத்தவங்களோட உணர்வுகளை எளிதாக புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குங்க. இவ்வளோ சிறப்பான இந்த மீனராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் சனிங்க ஏகப்பட்ட சிக்கல் தடைகள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து குருவோட பார்வை ராசியை பார்க்குறனால அந்த குழப்பங்கள்லாம் விலகுங்க. அதுவும் ராசிநாதன் உச்சமாகி ராசியை பார்க்குறாங்க அப்படிங்கும்போது முகத்துலேயும் ஒரு தேஜஸ் வரும், தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் அதிகமாகுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் துணிச்சலோடு இறங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஓகே, அடுத்து குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2ஆம் அதிபதி 3ல் இருக்காருங்க. ராகுவோட பார்வை 2ஆம் இடத்துல படுதுங்க. அப்போ குடும்பத்துக்காக அதிகமாக உழைக்க வேண்டிய சூழல் அவங்களுக்கு இருக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலன்றவங்களுக்கு இப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கும். குடும்பத்தில் இருக்கவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக அதிகமாக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி வாக்கை மூலதனமாக கொண்டு செயல்படக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. சரி, 3ஆவது முயற்சி ஸ்தானம் எப்படி இருக்குது, நாங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகுமா அப்படின்னு பார்த்தோம்னா, முயற்சி ஸ்தானம் சூப்பராக இருக்குங்க. தைரிய வீரிய இடத்தை சனி பார்க்குறனால கடந்த 1 வருஷ காலமாகவே இவங்களுக்கு கொஞ்சம் மன தைரியம் குறைஞ்சிருக்கும். எந்த காரியங்கள் எடுத்தாலும் அதில் ஒரு தடை அப்படிங்கிறது வந்திருக்குங்க. அந்த தடையெல்லாம் இப்போ விலக போகுதுங்க. ப்ளஸ் சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்காகட்டும், வாக்கை மூலதனமாக கொண்டு செயல்படுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் சூப்பரான ஒரு மாதம். சரி, சொத்து விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, 4ஆம் அதிபதி ஆட்சிங்க. அதே மாதிரி 6ஆம் அதிபதியோட சேர்க்கை பெற்றிருக்கார். அப்போ ஒரு லோன் வாங்கி வீடு கட்டுறது, ஒரு லோன் வாங்கி வாகனங்கள் வாங்குறது, இந்த மாதிரியான அமைப்பு இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இருக்குங்க. சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்குது. உயர்கல்வி மாணவர்கள் கல்லூரி கல்வி படிக்கணும்னு நினச்சாங்கன்னா இப்போ படிக்கிறதுக்கான அமைப்புகள் ரொம்பவே, அதுவும் மனசுக்கு பிடிச்ச ஒரு கோர்ஸ் கிடைக்கிறதுக்கான அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து குழந்தை ஸ்தானம், குழந்தைகள் எப்படி இருக்கும், குழந்தை பாக்கியம் இருக்குமா அப்படின்னா 5ஆம் இடத்தை பார்க்கணுங்க. 5ஆம் இடத்துல பார்த்தோம்னா குரு உச்சமாக இருக்கார் 5ஆம் இடத்துல. அப்போ நீண்ட நாள குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு பாருங்கள், குலதெய்வம் எதுன்னே தெரியாமல் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த சமயத்தில் குலதெய்வம் கிடைக்கிறதுக்கான, யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சூழல், குலதெய்வ வழிபாடு நன்மை தர்றது, ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது, உங்களோட குழந்தைகளுக்கு ஒரு சுபகாரியங்கள் நடக்கிறது, இந்த மாதிரியான அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களும், குழந்தைகள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. அடுத்து உத்தியோகம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 6ஆம் இடத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குங்க. 6ஆம் அதிபதி 4ல் இருக்குது. அப்போ டிரான்ஸ்ஃபர், சொந்த ஊரில் டிரான்ஸ்ஃபர் ஆகி வரணும்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஆனால் அங்கே கேது இருந்து, 6ஆம் இடமான உத்தியோகஸ்தானத்தில் கேது இருந்து உத்தியோகத்தில் சில சிக்கல்களை கொடுத்துட்டு இருந்தாருங்க. எதிர்பார்த்த ஒரு அமைப்புகள் இல்லை. ஆனால் இப்போ 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் 6ஆம் உத்தியோகஸ்தானாதிபதி இருக்கிறனால அந்த தடைகள், மனக்குழப்பங்கள், உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சரியாகக்கூடிய ஒரு அமைப்புங்க. குறிப்பாக உத்தியோகம் நல்லபடியாக இருக்கணும், மனசில் சஞ்சலங்கள் இல்லாமல் இருக்கணும்னா சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு உத்தியோகத்தில் நன்மையை கொடுக்குங்க. சரி, அடுத்து எனக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் அதிபதி புதன் 4ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கார். இது ஒரு நல்ல அமைப்புங்க. அப்போ வாழ்க்கை துணைக்கு ஆனால் அது 6ஆம் இடத்தோட தொடர்பு இருக்கிறனால வாழ்க்கை துணை என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு போயிடுறது ரொம்பவே நல்லதுங்க. தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்துக்கிட்டு அவங்க சொல்கிற விஷயங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணுங்க. சொந்தத்தின் மூலியமாக ஒரு வாழ்க்கை லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அடுத்து 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்காருங்க. இது ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மீனராசிக்காரங்க ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. கர்ப்பப்பை, சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பல், இருதயம், மார்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக முக்கியமாக இந்த மீனராசிக்காரங்க ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க.
அப்புறம் பாக்கியஸ்தானம் எப்படி இருக்குது, பயணங்கள்லாம் எப்படி இருக்கும், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா 9ல் குரு இருக்காருங்க. 9ஆம் இடத்துல குரு பார்வை, 9ஆம் அதிபதி சூப்பர். அந்த மாதிரி நல்ல அமைப்புகள் எல்லாம் இவங்களுக்கு இருக்குது. அப்போ ஆராய்ச்சி கல்வி நல்லாயிருக்கும், வெளிநாடு போவாங்க, ஆன்மீக பயணங்கள்ங்கும்போது தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய பயணங்கள்லாம் போவாங்க, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பதவிகள் தேடி வரும், தந்தையின் மூலியமாக நன்மை அப்படிங்கிற அமைப்பெல்லாம் சூப்பராக இருக்குங்க. தொழில் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் அதிபதி உங்களுக்கு குருவாகவே வந்துடுறார். ராசிக்கும் 10க்கும் உடையவர் குரு, அவர் உச்சமாக இருக்கார். அப்போ தொழிலில் கட்டாயம் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். இது நாள் வரைக்கும் கடந்த 1.5 வருஷ காலமாகவே சனி ப்ளஸ் 1 வருஷ காலமாக ராகுவோட பார்வை தொழிலில் தடை, இடைஞ்சல், சிக்கல் அப்படின்னு கொடுத்துட்டு இருந்துச்சுங்க. இப்போ குருவோட பார்வை இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு குருவோட அமைப்பு உங்களுக்கு சூப்பராக தொழில் ஸ்தானத்தில் கொடுக்க போகுது. குருவால் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது. சூரியன் செவ்வாய் பார்வை அரசு உத்தியோகம், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு, வெளிநாடு போயிட்டு அங்கே தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்லாயிருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். நிலம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸு, வக்கீல், சாஃப்ட்வேரில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம், இந்த 1 மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க தொழிலை பொறுத்த வரைக்கும். சரி, தொழிலில் லாபம் நல்லா இருக்குமா அப்படின்னா குரு சூரியன் பார்வை இருக்குங்க லாபஸ்தானத்தில். இது சிவராஜ்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நல்ல லாபங்க. 11ஆம் இடம் அப்படிங்கிறது ஆசைகள், அபிலாஷைகளை சொல்லக்கூடிய இடம். அப்போ நீண்ட நாள் ஆசை, அபிலாஷைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. மூத்த சகோதரர் 11ஆம் இடம்ங்க. அப்போ மூத்த சகோதரால் நன்மை. சித்தப்பா இருந்தாங்கன்னா சித்தப்பாவோட சொத்துக்கள், அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்து அவர் வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்குங்க. அடுத்து 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம்ங்க. விரயஸ்தானத்தில் பொறுத்த வரைக்கும் ராகு இருக்காருங்க. இப்போ நிறைய விரயம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கிறது நல்லது. இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மீனராசிக்காரங்க அந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. முடிஞ்சால் ஒரு வெளிநாட்டு பயணம் வாய்ப்பு கிடச்சதுன்னா போயிட்டு வாங்க. மனசுக்கு ஒரு நிம்மதியாக, மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த மாதத்தை மேலும் ஒரு நல்ல மாதமாக மாற்றிக்கணும் அப்படின்னா ஒரு என்ன வழிபாடு பண்ணலாம்? ஆனால் ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறப்புங்க. கூடவே பெருமாள் வழிபாடும் பண்ணுங்க. தானம் அப்படின்னா வயதானவர்களுக்கு உளுந்து தானம் பண்ணுங்க. என்ன பாடல் பாராயணம் பண்ணலாம் அப்படின்னா அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 24வது பாடல். உடல் ஆரோக்கியம் இந்த மாதம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கான ஒரு பாடல். தினமும் இந்த பாடலை நீங்கள் பாராயணம் பண்ணிட்டு வர 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 உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க.